ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி 5th டேயில் வந்துச்சு. டூர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் மத்தியானம் வந்து 1:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட் இண்டிகோவில். இங்கே வந்து பிக்கப் வந்து எப்போனா இப்போ வந்து ஒரு 10 o'clock வந்துடுவோம் அவர் பிக்கப். நாங்கள் அதுக்காக தான் ரூம் செக்அவுட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 12 o'clock போனாலே போதும் தான். இங்கே அவ்வளோ ரஷ் இருக்காது. ஸோ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. டேடி வேறு வெயிட்டிங்க. இங்கே வந்து எப்படின்னா திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெஞ்சிட்டே இருக்குது, அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி கிளைமேட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. நமக்குலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்கு. ஆமாம், இது ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு மழை, திடீர்னு வெயில், நல்லாயிருக்கு. ஓகே, நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷரிஸ் மியூசியமும் ஃப்ளாக் பாயிண்ட்டு, மற்றபடி பார்க்லாம் போகலான்னாங்க. பட் இப்படி மழை பெய்யறதுல நமக்கு போகிறது செட் ஆகாது. ஸோ நாங்கள் வந்து அதை ரெண்டையும் பார்த்துட்டு ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். ஃபிஷரிஸ் மியூசியமில் வந்து நம்மளால் லார்ஜ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் கோல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அழகாக தான் இருக்கும். அண்டு ஃப்ளாக் பாயிண்ட் அப்படிங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபஸ்ட்டு போய் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தான். நம்ம சேனலில் இது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏர்போர்ட்டையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. ஃப்ளைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்வேல ஒரு 7, 8 எல்லாம் வட்டமும் போட்டுட்டு இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அது எப்பயுமே டேக் ஆஃப் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். ஸோ அந்தமான் வந்து ஒரு ஐலாண்ட் இல்லையா. ஸோ நம்ம மேலே ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அந்த கடல், அந்த லேண்ட்ஸ்கேப், நமக்கு அந்த வாட்டர் அண்ட் லேண்டோட அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக ஃபுல்லாக சிட்டிஸ் மேலே நம்ம பறந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல் இருக்காது இல்லையா, ஒரே வீடு பில்டிங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி பார்க்கும்போது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்களேன், எனக்கு இந்த கடல் அப்படியே எல்லாம் கலந்து அந்த தீவை வந்து மேலேருந்து பார்க்குற ஒரு அழகு தான். இதில் வேறு க்ளவுட்ஸ் வேறு க்ராஸ் பண்ணுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ இது. வாவ், ஜஸ்ட் வாவ். இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம கண்டிப்பாக. க்ளவுட்ஸ் எப்படி பஞ்சு காட்டன் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். வெரி வெரி பியூட்டிஃபுல்லான வியூ இதெல்லாம். சூப்பர் மிஸ்மரைசிங் வியூவில். இவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த அந்தமான் ட்ரிப் போயிட்டு இருந்ததுனால நம்ம வந்து ஏர்வேஸும் பார்த்தாச்சு, சீவேஸும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. அண்ட் பஸ்ஸு, ட்ரெயின் ஆல்ரெடி நம்ம போனது தான். ஸோ ஓவராலாக எல்லாத்துலேயும் பார்க்கும்போது எனக்கு எந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரெயின் நல்லாயிருக்கு. ட்ரெயின் அண்ட் பஸ்ஸு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கு. நமக்கு பழகுனதுனால என்னன்னு தெரில, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக ட்ரெயின் தான். ட்ரெயின் அண்ட் பஸ்ஸு ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஓன் ஹோம்லேருந்து, அதாவது நம்ம ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து வெளியூருக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து வேறு பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா டூரிஸ்ட்டுன்ற போது வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்கலாம் இருப்பாங்களா. பட் ஆனால் அங்கேருந்து வர ஃப்ளைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோக்கல் பஸ்ஸில் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அத்தனை பேருமே தமிழ்காரங்க தான். ஏன்னா பொட்பிளேயர்லேருந்து சென்னை வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தமிழில் பேசிட்டு கச்சன்னு அப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே வரவங்க எல்லாமே தமிழ்லான்ற போது ஒரு குட்டி
லோக்கல் பஸ்ஸில் வந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக வேறு லாங்குவேஜஸ் வேறு ஸ்டேட்லேருந்து வந்த பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு அந்த மைண்ட் செட் நல்லா இருந்தது. ஓகே நம்ம இங்கே வெளில போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. பட் ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு நார்மலாக இருந்தது. சென்னை டு அந்தமான் வந்து 2 hours ட்ராவல் தான். எங்கடா நமக்கு ஃபுட்டு எதுவும் தரமாட்டாங்களோ, வரும்போது கொடுத்தாங்களே போகும்போது ஒன்றும் இல்லையோன்னு நினச்சா அதோ கொடுத்துட்டாங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ குஷிதை அன்பாக்சிங் பண்ண போகிறா. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பிரெட் சாண்ட்விச் இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குஷிக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பின்னாடி ஒருத்தன் நல்லா கட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பிஸ்கெட், நட்ஸ் எல்லாம் போட்ட பிஸ்கெட். ஆஃப்டர் தட் என்ன டிஷ்யூ பேப்பரும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்மோக்டு ஆல்மண்ட்ஸ். இன்னும் என்ன, இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குது, ஜூஸ், பொமோகிரானட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போது அந்த சூர்யா படத்தில் சூரரை போட்டுரு அந்த படத்தில் ஃபுட்டுலாம் கொடுப்பாங்களே ஃப்ளைட்டில், அந்த பொண்ணு கான்ட்ராக்ட் எடுக்குமாங்களே அந்த மாதிரி ஹீரோயின் பண்ணுவாங்களே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ சென்னையில் வந்து இறங்க போகிறோம். ஸோ லேண்ட் ஆகிறதுக்கு ஃப்ளைட்டும் நம்மளும் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த 5 days அந்தமான் ட்ரிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸோட நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ஜாய் பண்ணோம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இதுவும் இறங்க போகிறோம். இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு இப்படி அப்படியே ஆடிட்டுருக்கு. ஸோ சேஃப் லேண்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். You are free to use your mobile phones now. Please check the seat pocket for any personal belongings. Do remain seated until the aircraft comes to a complete stop and the seatbelt sign is switched off. Please open the